இப்போ ஜிம் இன்ஃப்ளூயன்சஸ்னா ஒரு நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிக்கிட்டு வாட் ப்ரோ, ஹாய் ப்ரோ, டியூட் ப்ரோ, அப்படி அது மாதிரி பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆங்கிலம் கலக்காம ஒரு தூய தமிழில் ஒரு கன்னியாகுமரியுடைய வட்டார வழக்கில் அவர் சாதாரணமாக பேசுவார். அவர் 2 பொருளை ப்ரொமோட் பண்றாரு. என்னன்னா, ஒன்று யானை கவலம், இன்னொன்று குதிரைவாளி. யானை பழம் தரும் யானை கவலம் அப்படின்னு ஒரு கையை தூக்கி நிற்கும் போதே ஒரு யானை நிற்கிற மாதிரி தான் இருக்கு. இதை வந்து யானை கவலம், இதை சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியங்கிறாரு. இளைச்சவனுக்கு எல்லக்கூடு, கொளுத்தவனுக்கு கொல்லக்கூடு அப்படிங்கிறது தமிழ் பழமொழி. அதே போல் வந்து இந்த சாமையெல்லாம் வந்து வயிற்று புண்ணை குணப்படுத்தும்ன்றாங்க. அப்போ இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம சேர்க்கும்போது நமக்கு நோய் வருவதற்கான அறிகுறிகளும் நோயினுடைய தாக்கமும் குறையும், இயல்பிலேயே நமக்கான வலு ஏற்படும். அதைத்தான் ஒருத்தர் ப்ராடக்டாக மாற்றி விற்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்கிறது? இவரை விமர்சிப்பவர்கள் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆதரவாக இல்லை இவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதனால் இதை வாங்கி தைரியமாக சாப்பிடலாமான்னா வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் வாங்குறதும் வாங்குறதும் உங்கள் பொறுப்பு, உங்கள் விருப்பம். ஆனால் இதில் எந்த ஆபத்தும் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்து.